வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கோல்டோட பிரைஸ் திரும்பவும் பழைய ரேட்டுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? பழைய ரேட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி 7000 8000க்கு கண்டிப்பாக சான்ஸே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸஸில் இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் கோல்டோடது வந்து 14 to 10 200 அந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு. இது ப்ராபப்ளி ஒரு 13500 வரைக்கும் வேணால் வரலாமே ஒழிய ஒரு 10 to 15% கரெக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. சார், முன்னாடி நடந்த கோல்டு சைக்கிள்ஸ் பெரிய கிராஷ் நடந்துச்சு அப்படின்னா அது எதை சார் காட்டுது? கோல்டோட ப்ரைஸஸ் வந்து கிராஷ்னு சொல்ல முடியாது, மூமெண்ட் இல்லாமல் வேணால் இருந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு இப்போ ஏறுன இந்த 4 வருஷத்தில் இந்த கடந்த 2 வருஷம் வந்து ஒரு பெரிய சர்ஜ் இருந்தது. 8000லேருந்து 15000 வரைக்கும் போச்சு. இப்போ 14200 கிட்ட வந்து நிற்கிது. ஸோ இந்த 14200ங்கிறது இதே ப்ரைஸில் செயில் பண்ணும். அப்படிங்கும் பொழுது இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இன்னொரு 2 வருஷம் இப்படியே செயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இதே 14000லேயே செயில் ஆச்சுன்னு நம்மளுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ஆவரேஜ் ஆகிடும். 2 வருஷத்தில் கொடுத்த 35% 5 வருஷத்தில் 35 அப்படிங்கும் பொழுது ஆவரேஜாக ஒரு 12-15% வந்து நிற்கும். அது இன்னும் செயில் ஆச்சுன்னா இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கட்டும், கோல்டு ப்ரைஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது முன்னாடி நடந்த பபிள் டைம் மாதிரி காட்டுதா சார்? இல்லை, பபிள் டைமில் ஆனது வந்து எப்போவுமே வேர்ல்டு வந்து பேனிக் ஆச்சு அப்படின்னா அவங்க சேஃப் ஹேவன் ஹெட்ஜிங்க்கு வந்து கோல்டை தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போவும் நம்ம இந்த ஈரான் யூஎஸோட வார்னால தான் நம்மளுக்கு இந்த கோல்டு சர்ஜ் வந்து இருக்குது. ப்ளஸ் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 காரணங்கள்னால ஜியோ பொலிட்டிக்கல் ப்ளஸ் இந்த கரன்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் கோல்டை வாங்கினாங்க. இப்போ ஆஃப்லேட்டு கோல்டை வாங்கினது நிறைய கண்ட்ரிஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸ் வந்து அதனால தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ பபிள் லெவலுக்கு போகலை, இன்னும் நம்ம அந்த ஃபேஸ்க்குள்ளேயே வரல. இப்போ சார், இப்போ அதிகமாக வந்து சென்ட்ரல் பேங்க்கு கோல்டை வாங்குறாங்க, கோல்டு ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டு அதிகமாக வாங்குறதுனால கோல்டோட ஃபால் வந்து ஸ்டாப் ஆகுமா சார்? சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கினாங்கன்னா கோல்டோட ப்ரைஸஸ் ஏற தான் ஏறும். சரிங்களா? ஏன்னா எப்போ ஒரு தடவை பர்ச்சேஸ் வந்து அதிகமாக இருக்கோ, ஸோ டிமாண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த டிமாண்ட் இருக்கும் பொழுது பர்ச்சேசஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாரும் வாங்கினதுனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த 15000 போனதுக்கான காரணமே என்னென்னா, ரீட்டைல் மாதிரியே சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்களோட கோல்டு செஸ்ட்டில் வந்து கோல்டை பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதனால் ப்ரைஸ் ஏறுது. பட் இப்போ கோல்டு வித்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கோல்டோட ப்ரைஸஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு. ப்ரொவைடட் இப்போ அடுத்த சைக்கிளில் நீங்கள் சொல்கிற மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏற தான் ஏறும். சார், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா லாங் டேர்ம் கோல்டோட ப்ரைஸ்க்கு எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும் சார்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டோட இன்வெஸ்ட் பண்ணினதுக்கான ரிட்டர்ன் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் 1 லட்ச ரூபா நான் கையில் வச்சுருக்கேன். கோல்டில் போட்டால் எனக்கு 10%, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போட்டால் எனக்கு ஒரு 8% 7% கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சு அப்படின்னு நான் கோல்டுக்கு பதிலாக லிக்விடாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் போயிடுவேன். ஸோ கோல்டோட ப்ரைஸஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னு குறைய ஆரம்பிச்சிடும். மாறாக கோல்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக கூட ஆரம்பிச்சிடும். சார், அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டோட ப்ரைஸில் எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும்? கோல்டு திரும்பவும் கீழே போகுமா, இல்லை திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார் கோல்டு ப்ரைஸில்? கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கான கமாடிட்டி கோல்டு வந்து ஒரு லெவல் வரைக்கும் இருக்குது. கடந்த 30-40 வருஷத்தோட டேட்டா பிரகாரம் பார்த்தோன்னா கோல்டு வந்து 9 to 10% கொடுத்துருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து 6 to 7% இருந்ததுனால கோல்டோட இன்ஃப்ளேஷனை விட ஹையர் ஒரு 2-3% இருக்குது. அதனால இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ஏறிச்சு, இல்லை இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிது அப்படின்னா கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கூட தான் ஆரம்பிக்கும். சார், அதே மாதிரி எந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா திரும்பவும் கோல்டு வந்து ஒரு பெரிய கரெக்ஷனை பார்க்கும் சார்? இல்லை, இப்போ நம்ம பார்த்த மாதிரி வாருக்கான இது பார்த்ததுனால கோல்டு ஏறிச்சு. இப்போ வந்து வாரே எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோல்டை யாருமே சீண்ட மாட்டாங்க. அப்படிங்கும்போது கையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கமாடிட்டி விற்கிறதுக்கு அவங்களுக்கு கையில் கோல்டு தான் இருக்கும். கரன்சிக்கு பதிலாக கோல்டை விற்க ஆரம்பிப்பாங்க. கோல்டை விற்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சார், இப்போ வாரே கிரைசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நடந்த கோல்டு சைக்கிள் தான் ஒரு சூப்பர் கோல்டு சைக்கிள் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இது வந்து ஒரு பீக்குக்கு நியரில் வந்துருச்சா சார்?
இல்லை பீக் வந்து நம்ம 15,000 அந்த 15,500 வரும்போது நம்ம பீக்கை பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த சூப்பர் சைக்கிள்லாம் வரலன்னு தான் சொல்லணும். சார் இப்போ கரன்சி வீக் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டு திரும்பவும் ஓல்டு ரேட்டுக்கு போகிறது தடுக்குமா கரன்சி வீக் ஆயிடுச்சு அப்படின்னா? இல்லை கரன்சி வீக் ஆச்சு அப்படின்னு டாலர் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கோல்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாரும் டாலரில் தான் இது பண்ண ஆரம்பிப்பாங்க, ட்ரேடிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால டாலரில் ட்ரேட் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸஸ் வந்து குறைய தான் ஆரம்பிக்கும். சரி, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டை வாங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா? ஏன்னா எதிர்பார்த்த அளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கோல்டு மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற அளவு. ஸோ இப்போ வந்து கோல்ட் ப்ரைஸ் இறங்கியிருக்கிறதுக்கட்டும், எதிர்பார்த்த அளவுக்கு போகிறது அளவுக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா சார்? இப்போ 15லேருந்து இப்போ 14,200 வந்துருச்சு. அதனால இப்போ வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இதுலேருந்து திரும்பவும் கரெக்ஷன்ஸு நான் சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் தான் இருக்கும். 10%னே வைங்களேன். 10%ன்னு 14,000 10%னா 1,400 கிட்டத்தட்ட 13,500 13 அந்த ரேஞ்சு கிட்ட 13,500 கிட்ட தான் நம்மளுக்கு இப்போ கோல்டு குறைஞ்சாலும் அவ்வளவு கீழே குறையும். பட் அதுக்கான ட்ரெண்டு இப்போ பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஒரு 50 ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ நம்ம கிடைச்சா தாராளமாக நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். டிப்ஸில் அப்பப்போ வேணால் பை பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்ம் தான் என்னுடைய கோலு அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லாவே வாங்க ஆரம்பிக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி. சார் அதே மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ கிரைசிஸ் போயிட்டுருக்கு, வார் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் நம்மளுடைய கோல்டு போர்ட்ஃபோலியோவில் கோல்டு அலோகேஷன் எவ்வளோ வச்சுருக்கணும் சார்? எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேஷன் வச்சுருக்கணும்? கோல்டோட அலோகேஷன் பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 15% நம்ம அலோகேஷன் வந்து அசட் அலோகேஷன் மாடலில் நம்ம இடிஎஃப்லேயோ இல்லை கோல்டு ஃபண்டுலேயோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்மள்ட்ட ஏற்கனவே நகை வந்து இருக்குது, அதோட வேல்யூ ஒரு 10லேருந்து 15% இருக்குது அப்படின்னா அது போதும். எப்போவுமே கோல்டு மாதிரி ஒரு கமாடிட்டியில் இந்த 15%க்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ அந்த ப்ரைஸஸ் கரெக்ட் ஆகும்போதோ இல்லை செல்லிங் போதோ நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 15% இருக்கிறது வந்து நாமினலாக இருக்கும். தேங்க்யூ சார். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.